கிரெடிட்ஸ் வந்து ராகுல் கபாடி. ரீசன் என்னன்னா, அவர் ஒரு டேக்க லேஸ்ல ஓகே பண்ண மாட்டாரு, நான் கை கொடுத்தாரு. ஸோ ஓகே டேக் ஓகே போல இருக்கு அப்படின்னு நினைச்சு பயங்கர ஹாப்பி. பெயிண்டர், இன்டர்நேஷனல் பெயிண்டர் அவர் பேசிக்கலி ராகுல் சார். அவர் பத்திரிகை நண்பர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள், பிரிண்ட் மீடியா எல்லாருக்குமே நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். பயமரியா பிரம்மை இந்த படம் வந்து எனக்கு வந்து கபாலி அந்த படத்தை பார்த்து என்னை ஃபர்ஸ்ட் கூப்பிட்ட நபர் வந்து நம்ம டைரக்டர் கபாலி, ராகுல் கபாலி அவங்க தான். ரீசன் என்னன்னா, எனக்கு வந்து இந்த படம் வந்து கால் பண்ணி அவரோட ஆஃபீஸ்க்கு வர சொன்னாங்க. நான் அவரோட ஆஃபீஸ்க்கு நான் போகும்போது, அவர் பேசிக்கலி ஒரு பெயிண்டர், இன்டர்நேஷனல் பெயிண்டர் அவர் பேசிக்கலி ராகுல் சார். அவர் தான் அந்த ஆர்ட்லாம் பண்ணியிருக்காங்க, நீங்க வெளியில பார்த்துருப்பீங்க. அந்த போஸ்டர் டிசைன்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி அவருடைய கைவண்ணம் தான். ஸோ அவர் வீட்டுக்கு நான் போகும்போதே பிகாசோவோட ஆர்ட் மாதிரி அவருடைய வீடே வந்து டோட்டலா கலர்ஃபுல்லா இருந்தது. ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க, படித்தேன். படிக்கும்போது எனக்கு தெரிஞ்சது டெஃபினெட்லி இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஒரு யூஸ்வலா உள்ள தமிழ் மூவில வந்து இருக்கிற ஜேனரை விட்டு இது வேற ஒரு ஜேனர்ல அவர் வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்கிறது தெரிஞ்சது. ஸோ படிச்சு முடிச்ச உடனே பெர்ஃபார்மன்ஸ் பண்ண சொல்லி ஒரு சின்னதா ஒரு டெஸ்ட் எடுத்தாங்க. அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து நான் கொஞ்சம் சட்டில்டா பண்ணேன். சட்டில்டா பண்ணும்போதே அவர் சொன்னாரு, விஸ்வன் சார் நான் உங்களுக்கு வந்து மெயினா அந்த கேரக்டருக்கு நான் மெயினா கூப்பிட்டதே வந்து கபாலியை பார்த்து தான் கூப்பிட்டேன். கபாலியில நீங்க தலைவர் கூட வந்து ரொம்ப கலகலகலன்னு பண்ணியிருந்தீங்க, சேம் பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு இதுல தேவைப்படுது அப்படின்னாரு. ஸோ டே 1 நான் அந்த ஷார்ட்ல வந்து ஜெகதீஷ்ங்கிற ஒரு கதாபாத்திரத்தை கூட அந்த கேரக்டர் வந்து என்னுடைய கேரக்டர் வந்து டிராவல் ஆக போகுது. ஸோ அது கலகலகலன்னு இருக்கணும்னு சொல்லி சொன்னதுனால, அப்போ அந்த ஜெகதீஷ் கேரக்டர் யாரு சார் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அது ஒரு பெரிய பெர்ஃபார்மர் வர்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. டே 1 அந்த ஸ்பாட்டுக்கு போன பிறகு தான் தெரியும் அது வந்து நம்ம குரு சோமசுந்தர அண்ணா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜாம்பவான் சார் கூட நான் நடிக்கும் போது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பி. டே 1 நான் எப்பவுமே மோஸ்ட்லி ஒரு டேக் 2 டேக்ல நான் ஓகே பண்ணிடுவேன், எந்த ஷார்ட்டாக இருந்தாலும் ஓகே பண்ணிடுவேன். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷாட் போச்சு, பாண்டிச்சேரியில் எடுத்தோம். ஒரு செட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஷாட் பண்ணி முடிக்கும் போது கரெக்டாக ஒரு 5.5 மினிட்ஸ்ல கட் சொன்னாரு. சிங்கிள் டேக்ல எடுத்தாங்க அந்த ஷாட். 5.5 மினிட்ஸ் முடிச்ச உடனே கட் சொல்லி முடிச்ச உடனே டேரக்டர் கிட்ட போன சூப்பரா இருந்துச்சு விஸ்வந்த் அப்படின்னு கை கொடுத்தாரு. ஸோ ஓகே டேக் ஓகே போல இருக்கு அப்படின்னு நினைச்சு பயங்கர ஹாப்பி. சோமனையும் கூப்பிட்டு கேட்டாங்க. சோமன் எப்பவுமே வந்து 1 or 2-3 டேக்ஸ் வந்து எப்பவுமே தி பெஸ்ட் கொடுக்கணும்னு நினைப்பாங்க, அது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்சது ஆல்ரெடி. ஸோ ஒரு 1 or 2 டேக் போகும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன். ஸோ சோமன் நான் இன்னும் 1 more பண்ணலாம் அப்படின்னாங்க. ஸோ ஓகே 5.5 மினிட்ஸ்ல இருந்து அடுத்து ஒரு டேக் பண்றோம். அது ஒரு 6.5 வந்துச்சு. 1 more பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இன்னொரு பெட்டர்மெண்ட் போறாங்க. 8 வந்தது. அதுக்கப்புறம் 9.5 வந்தது. பிரேக் என்னன்னா லஞ்ச் பிரேக் விட்டாங்க. நான் நினைச்சேன் அந்த ஒரு ஷாட் முடிச்ச பிறகு வேற ஒரு லொகேஷன் போறோம் பொழுது அவ்வளவுதான் அந்த சீன் முடிஞ்சது அப்படின்னு நினைச்சேன். பட் லஞ்சுக்கு அப்புறம் மறுபடியும் ஸ்டார்ட் ஆச்சு ஷூட்டு. ஃபைனல் டேக் ஓகே ஆனது ஈவினிங் 5:45க்கு. ஒரே ஷாட் தான், டைமிங் வந்து 15 மினிட்ஸ் சிங்கிள் டேக்ல பெர்ஃபார்மன்ஸ் குரு அண்ணனும் நானும் அதில் பண்ணோம். இதுக்கு மெயின் கிரெடிட்ஸ் வந்து ராகுல் கபாடி. ரீசன் என்னன்னா, அவர் ஒரு டேக்க லேஸ்ல ஓகே பண்ண மாட்டாரு, நான் மார்னிங் 9 o'clock 9:30க்குலாம் ஃபர்ஸ்ட் ஷாட் ஓகே போல இருக்கு, ஹாப்பியா அடுத்த ஷாட்டுக்கு வேற எங்க லொகேஷன் ஷிஃப்டிங் நினைச்சா அவருக்கு தெரிஞ்சிருக்கு இன்னைக்கு இந்த லொகேஷன் மட்டும்தான் அப்படிங்கிறது. ரொம்ப தெளிவா அந்த ஷாட்டை ரொம்ப வெல் ப்ரிப்பேர்டா எடுத்தாங்க. 15 மினிட்ஸ் சிங்கிள் டேக்ல அதை பண்ணியிருக்கோம். நீங்க அதை பார்க்கும்போது டெஃபினெட்லி இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு அடுத்த கட்டமாக இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு விஷயத்த முயற்சி பண்ணியிருக்காருங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதே நேரத்தில் ராகுல் சாரை பற்றி நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன். என்னென்னா, பேசிக்கலி அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 17 கண்ட்ரி பைக்லேயே வேர்ல்டு முழுக்க ரைடு போயிருக்கிறார். ஸோ உலகம் முழுக்க போய் நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ண விஷயத்த இந்த படத்தில் ஒரு பெயிண்டிங்காக அழகாக எழுத்துக்களோட பண்ணியிருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தில் நான் இருக்கிறது எனக்கு ரொம்ப 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 ஹாப்பி. அதே நேரத்தில் ஜாம்பவான் குரு அண்ணா சிங்கிள் டேக்ல எந்த விஷயத்தையும் லேஸில் எடுத்துக்க மாட்டாங்க. பெட்டர்மெண்ட் கொடுத்தாலும் ஃபைனல் டேக்ல உலகமே பேசுகிற அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அவர் கூட நான் ட்ராவல் பண்ணது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அண்டு ஹீரோ ஜெகதீஷ் சார் ரொம்ப நல்ல ஒரு பெரிய லெவலில் வரக்கூடிய ஒரு நபர் அவர். ஏன்னா எல்லாருக்கும் முதல் படமே இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்காது. ஒரு நல்ல படத்துல அவருக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஹீரோ கேரக்டர் கிடைச்சிருக்கு. வாழ்த்துக்கள் ஜெகதீஷ் சார். அண்ட் இன்றைய விழா நாயகன் கே. வாழ்த்துக்கள் சார், சூப்பர் சார்.
கலக்கிருக்கீங்க. மியூசிக் சூப்பராக இருந்தது, உங்கள் சாங் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் யுத்தம் சிலையே உங்கள் ஃபேன். அதே படத்தில் நானும் பண்ணியிருக்கிறேன். அட் சேம் டைம் இங்கே வந்திருக்க எல்லாரும் இந்த படத்தை பாருங்கள். ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்த உங்கள் எழுத்துக்கள் மூலமாக எழுதுங்க. தேங்க்யூ. மகிழ்ச்சி.